So, from your side, from your suggestion, digestive problem is the main problem that youngsters, professionals are facing right now. So, how well we can manage that one? See, ஆயுர்வேதத்தில் பேஸே வந்து ஸ்டொமக் தான் ஆக்சுவலி. நம்ம பித்தம் வந்து ஜடராக்னி வந்து ஓகே ஆயிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வில் பி ஹெல்த்தி ஆக்சுவலி. ஓகே, இல்லை அந்த ஒரு அதிலே இருந்து நமக்கு நிறைய டிசீசஸ் வந்து ஒரிஜினேட் ஆகும். ஓகே, ஸோ பேஸாக வந்து வில் ஹாவ் டு கோ ஃபார் ப்ராப்பர் டைமுக்கு ஃபுட் எடுக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாளைக்கு 10 மணிக்கு எடுக்குவோம், ஒரு நாளைக்கு ஸ்கிப் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ப்ரஞ்ச் மாதிரி எடுக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங்ஸும் எடுக்கும். அது ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். மெடிசின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஆளை எப்போவுமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு அந்த ஒரு டயட் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மெடிசின்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும். பட் அதை நீங்கள் டயட் கூட சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆகும். ஸோ டைமுக்கு ஃபுட் எடுக்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது, நம்ம சுகர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் கட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் டைமுக்கு ஃபுட் எடுக்கிறது, ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் ஏர்லி டின்னர், இதுதான் வந்து ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் எல்லாமே இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சா நமக்கு வந்து டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்.